இந்த விஷயத்தை இது வரைக்கும் புரியாமல் இருக்கிறாங்க. அப்போ நீ திருப்பதியில் வந்து நீங்கள் மேல்தட்டு மக்கள் ஆதிக்கம் செலுத்துன்றதுனால தான் புடவை இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஆழை சிஸ்டத்தை உருவாக்கின ஆண்களுக்கு தெரியும் மலைமேல மங்கை பழங்குடியின பெண் அப்படின்றது. அதனால தான் புடவை கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. எதற்காக? மேல் ஜாதியினர் பண்ண வேலை எதற்காகனா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஆடை வந்து சாரீ அப்படிங்கிறதுனால சாரியை தான் கொண்டு வரணும். இந்த அலைமேலு மங்கை போட்டிருக்கிறது சாரீ இல்லை, பழங்குடியினர்கள் போட்ட ஆடை. அதை டாமினேட் பண்ணுறதுக்காக நடந்தது தான். அங்கேயே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. இந்த மாதிரியான அரசியல்னால தான் இன்றைக்கி திருப்பதி அம்பலமாயிடுச்சு. வரணும்னு இருக்கா வெளியே இத்தனை விஷயங்கள் இந்த லட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததா? இன்றைக்கி லட்டு வந்து மாட்டு கொழுப்பு கலந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வெளியே வந்துருச்சா? அதை மேல் ஜாதி பிராமணர்கள்லேருந்து ஜெயினர்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டாங்களா? அப்போ நம்ம ஆதிகால உணவுக்கு போயிட்டோமா? அப்போ நம்ம ஜீனுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாமே அசைவ உணவுகள் தான். இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் குஜராத்தில் நம்ம மோடி சார் என்ன பண்ணார் தெரியுங்களா? பிரதமர் அங்கே இருக்க நான்வெஜ் ஹோட்டலில் அழிச்சார். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த சிந்துவெளி பகுதிக்கு தான், குஜராத் ராஜஸ்தான் இருக்கிற பகுதி சிந்துவெளி பகுதி தான், அங்கேருந்து தான் வந்தாங்க மூதாதையர்கள். அவங்களுடைய உணவு என்ன, அவங்களுடைய தொழில் என்ன? வேட்டையாடுதல், மாமிசம் தான் சாப்பிட்டாங்க. அதை ஒழிக்கிறதுக்காக அந்த ஒரு இதுவை அழிக்கிறதுக்காக மூதாதையர்களோட கூறு இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவங்க அந்த நம்ம பிரதமர் என்ன பண்ணார், மோடிஜி அங்கே நான்வெஜ் ஹோட்டலில் தான் அழிச்சார். இப்படி ஏகப்பட்ட அரசியல் இந்த இந்திய பிரதேசத்தோட தொல்குடியினரை அழிக்கிறதுக்கு நடந்துருக்கு. இந்த இடத்துல மக்களாகிய நமக்கு தான் புரிதல்கள் வரணும். நமக்கு தான் அந்த புரிதல் வரணும், வேறு யாருக்கும் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா வால்மீகி ராமாயணம் எழுதினார். அவர்கிட்டருந்து பார்த்து கம்பர் எழுதினார். கம்பர் எழுதுறது வழிமொழிகள். வால்மீகி தான் உணர்ந்து எழுதினார். வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு அரசருடைய வற்புறுத்தல்னாலையும் அவருடைய சப்போர்ட்னாலையும் அவர் கொடுக்குற காசுக்காக, அவர் காசு சும்மா யாரும் எழுத மாட்டாங்க, அவர் ராமரை பற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாடு பிரதேசத்தை வச்சு ராமருடைய கதையை எழுதினார். அதாவது இந்த பகுதியில் ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்துருந்தாங்கன்னா, இந்த பகுதியில் சீதைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, இந்த பகுதி அதாவது தமிழகத்தில் இருக்கிற பகுதிகளில் எப்படியான வாழ்வியலை வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக எழுதுனது தான் கம்பராமாயணம். ஒழிய வால்மீகி ராமாயணம் தான் இயற்கையோடு ஒன்றி எழுதினார். எப்படி இயற்கையோடு ஒன்றி எழுதினார் அப்படின்னா, அவர் எந்த இடத்துல உட்காந்து இயற்கையோடு அமர்ந்து ஒரு மலைப்பிரதேசத்தை வனப்பிரதேசத்தில் அமர்ந்து எழுதினார். ஏன்? ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து எழுதினார். அப்போ என்ன, அங்கே அந்த மரங்களுக்கும் அவருக்கும் ஞானம் பெற்றவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பெரும்பாலான ஞானிகள் எல்லாருமே ஒரு போதி மரத்துக்கு கீழே ஒரு மரத்துக்கு கீழே உட்காரும்போது மலைப்பிரதேசங்களில் இருக்கிற அடர்ந்த மரங்கள் இருக்கிற பகுதியில் உட்கார்ந்தா தான் அவங்களுக்கு ஞானம் வருது. அதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்போட சிஸ்டம் இருக்குது. அக்குபஞ்சர் சொல்கிறது இதுதான். இந்த ஆதிகால தத்துவத்தை தான் அக்குபஞ்சர் சொல்லுது. அதாவது பஞ்சபூதங்கள்னாலே சித்த மருத்துவம் ஆகாயம் சொல்லும் இல்லையா? ஆனால் நாங்கள் மரம் தான் சொல்லுவோம். ஏன் மரம் சொல்கிறோம் தெரியுங்களா? மரம் உலகத்துக்கு உட்பட்ட உறுப்புகளாக ராஜ உறுப்புகள் கல்லீரலும் பித்தப்பைகள். இதில் கல்லீரல் எதை வந்து இயக்கம், கல்லீரலுடைய பலமும் பலகீனமும் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா மூளையை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். மூளை வந்து கல்லீரலுடைய பணியால். அதனால தான் ஆல்கஹால் சாப்பிட்ட உடனே அது நேராக கல்லீரலை போய் பாதிக்கும் பொழுது அதோடைய வெளிப்பாடாக மூளை வந்து பிழந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி அதிகமாக ரசாயன மருந்துகள் சாப்பிட்டு கல்லீரலை பாதிப்பு உட்படுத்தினவங்க பார்த்திங்கன்னா மனப்பிழல்கள் இருப்பாங்க. என்னோடய பேஷண்ட்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. மறதி அதிகமாக இருக்கும். திடீர்னு அவங்க வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சிடுவாங்க, உளருவாங்க. அவங்க என்ன பேசுகிறோன்றதே அவங்களுக்கே தெரியுது. கான்ஷியஸோடு இருக்க மாட்டாங்க. பிரெயின் அட்டாக் வர்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலை எந்த அளவுக்கு கெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மூளை பாதிக்கும். அப்போ கல்லீரல் எந்த அளவுக்கு இது வந்து நெகட்டிவ். இதே கல்லீரல் எந்த அளவுக்கு பலமாக இருந்தால் மூளையும் சிந்தனை திறனும் மனமும் அந்த அளவுக்கு வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பலவிதமான மெய் அறிவுகளை உணரக்கூடிய தன்மையை அந்த மூளை எட்டும். அப்போது மரம் அப்படிங்கிற அந்த அந்த பஞ்சபூதங்களில் ஒரு மூலகம் இருக்கிற மூலகத்துடைய உருப்பொருளோடு உட்காரும் பொழுது அவருடைய கல்லீரல் பலமாச்சு.
அந்த கல்லீரலுடைய பலம் அந்த மூளையை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவருக்கு மெய்யறிவை கொடுக்குது. இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் மரம் வனப்பகுதியில் உட்கார்ந்து நிறைய மெய்யறிவாளர்களை நம்ம பார்த்துருக்கோம். புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், எல்லாருமே மரத்துக்கிட்ட வனப்பகுதியில் தான் அவங்களுக்கான ஞானம் பெற்றார்கள். இதை தான் அக்குபஞ்சர் மருத்துவம் மரம் மூலகத்தில் சொல்லுது. இது தத்துவம், இதை உணர்த்துறாங்க நமக்கு. மரம் மூலகம் தான் மூளையை செயல்படுத்துது. மூளைன்றது தனி உறுப்பு இல்லைப்பா, உடம்புக்குள்ளே செயல்படுற கல்லீரல் அப்படிங்கிற மரம் மூலக உறுப்புடைய செயல் வீரன் தான் மூளை. அப்போது மூளை நல்லா இருக்கணும்னா மரம் மூலகத்தை பலமாக வச்சுக்கணும். இதை தான் இந்த தத்துவத்தை அக்குபஞ்சர் இந்த தத்துவத்தை தான் சொல்லுது. இதை தான் இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க இந்த மருத்துவ மொழியானா இயற்கை கிட்டேருந்து, நம்ம முன்னோர்கள் கிட்டேருந்து. நம்ம முன்னோர்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த நம்ம உடலறிவியல்லேருந்து கற்றுக்கிட்டாங்க. இதை இப்போது இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றுங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் அக்குபஞ்சர் மருத்துவம். புரியுதுங்களா? மலைப்பிரதேசத்துடைய மகிமையை, மலைவாழ் மக்களுடைய மகிமையை, ராஜாவாக பிறந்த மாவீரரும் புத்தரும் ஏன் காட்டுக்கு போனாங்க? காடு எங்கே இருக்கும்? மலைப்பிரதேசங்களில் தான் இருக்கும். அந்த பகுதியை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா மலைப்பகுதிகளில் தான் ஞானம் அடைய முடியும். மலைவாழ் மக்கள்கிட்ட தான் எல்லா விதமான ஞானமும் விஞ்ஞானமும் இருக்குது. அதனால அந்த காலத்தை குறி சொல்கிறவங்கெல்லாம் மலைப்பிரதேசத்துலேருந்து வந்தாங்க. பழங்குடியினர் தான் குறி சொல்லுவாங்க, மிகச்சரியாக சொல்லுவாங்க. குறி சொல்கிற இனம் அவங்க தான். ஏன் அப்படின்னா வனத்தோடு இருக்கிறாங்க, மலைப்பகுதிகளில் இருக்கிறாங்க. மரம் மூலகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. புரியுதுங்களா? புரிதா? மரம் மூலகம் அக்குபஞ்சர் என்ன சொல்லுது? இப்போ புரிதா? மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் எத்தனைய மேன்மை நிலையில் இருக்குது. மனிதர்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான். இது எந்த மருத்துவத்துலையும் கிடையாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் தப்பான ஒரு மருத்துவத்தை, அலோபதி மருத்துவத்திற்கு எதிரான, உடலறிவியலுக்கு எதிரான, இயற்கைக்கு எதிரான, பிரபஞ்ச தத்துவத்திற்கு எதிரான ஒரு மருத்துவமாக அலோபதி ஆங்கில மருத்துவம் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த பழங்குடியினரை பற்றி நான் அடுத்தடுத்த காணொலிகளில் பேசுகிறேன். அந்த வள்ளி தெய்வானை அப்படிங்கிற பின்னாடி பழங்குடியினருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் இந்த வள்ளி தெய்வானை திருமணம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது எதுக்கு எத்தனையோ திருமணங்கள் நடக்குது, அதாவது தெய்வானையோடையும் முருகருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஆனால் வள்ளி திருமணம் தான் இது வரைக்கும் சொல்கிறாங்க. வள்ளி திருமணம் தான் பிரசித்தி பெற்று, பின்னாடி தத்துவம் இருக்குது. அடுத்தடுத்த காணொலிகளில் சொல்கிறேன். இன்றைக்கு லட்டு விஷயம் வந்ததுனால நமக்கு பெருமாள் பழங்குடியினர், அலமேலு மங்கையும் பழங்குடியினருடைய பெருமை என்ன, அவங்க மரம் உலகத்தை எந்த அளவுக்கு பலமாக வச்சுருந்தாங்க. அப்போ எல்லா விதமான அரச குலத்தில் சேர்ந்தவங்களும் உயர்குடிகளும் கடைசியாக போகிற இடம் பழங்குடியினர்கிட்ட தான். இப்போ காட்டில் போயிட்டு சும்மா இருந்துட முடியுமா? அங்கே இருக்கிற இனங்கள் தான் அவங்கள பாதுகாத்தாங்க. அரசராக இருந்தாலும் சரி, அங்கே போனவுடனே அவருக்கு மெய்ஞானம் கிடைக்கலையே, பல வருடங்கள் அங்கே வாழ்ந்திருக்காரு இல்லையா? அப்போது அந்த வாழ்ந்தவங்களை யார் பாதுகாத்தாங்க? பழங்குடியினர்கள் தான். இப்போ தெரியுதா? பழங்குடியினர்கள் பற்றி இன்னும் ஐயப்பனை பற்றியும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த காலத்துக்கு பார்ப்போம். நன்றி.